இப்போது இந்த கொஷின் பாருங்கள், ஒய்யின் எக்ஸ் சதவீதமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய்யோட எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஜெட்டுக்கு சமம். ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஜெட்டுக்கு சமமாக இருக்குது. அப்போ சீக்வல் டு ஜெட்டுன்னு எழுதிக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் என்பது ஜெட்டின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது ஜெட்டோட எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ். அப்போ ஜெட் இன்ட்டு பி பை 100% தான் கண்டுபிடிக்கணும். சீக்வல் டு எக்ஸு. இப்போ எனக்கு பி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? பி சீக்வல் டு எக்ஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை ஜெட்டுன்னு வருமா? ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், இதில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் இன்ட்டு 100 டிவைடட் பை ஒய்ன்னு வருமா? ஸோ இந்த எக்ஸை நம்ம அந்த பியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக ஜெட் இன்ட்டு 100 இன்ட்டு மறுபடியும் ஒரு 100 இருக்குது, அதையும் எழுதிக்கிறேன், டிவைடட் பை செட் இன்ட்டு ஒய். இந்த செட்டும் கட் ஆயிரும். இது ரெண்டையும் பிறகுனா 100 ஸ்கொயர்டுன்னு வரும், டிவைடட் பை ஒய். ஸோ இதான் ஆன்சர்.